திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரி 144 உத்தரவு தடையை விலக்க கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை இன்று காலையிலிருந்து நடைபெற்ற சூழ்நிலையில் இன்று பிற்பகலில் மீண்டும் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையில் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் அந்த போராட்டத்தை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்தால் அது மற்றொரு பாபர் மசூதி பிரச்சனை போல் ஆகிவிடக் கூடாது என்று இன்று காலையில் நடைபெற்ற அந்த வாதத்தின் போது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்போது நடத்துவதற்கு அனுமதி அளிப்பீர்கள், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தது. அந்த கேள்விகளுக்கு இன்று மாவட்ட காவல்துறையின் சார்பாக தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை பரிசீலித்து நீதிபதிகள் அந்த போராட்டத்தை இன்று மாலையே 5 மணி முதல் 6 மணி வரை மதுரை பழங்கானத்தம் பகுதியில் நடத்திக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இன்று காலையிலிருந்து 144 தடை உத்தரவு காரணமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வீட்டு காவலிலும் மற்றும் அந்த பகுதிக்கு செல்ல முடியாதவாறு தடுத்து நிறுத்தி கைது நடவடிக்கையும் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டிருக்கிறது.